கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர். பட்டணம்னு இருந்துச்சுன்னா அங்கே யார் சத்தம் வந்துருக்கோம். அதனால் கிராமமாக போயிட்டால் நல்லா இருக்குன்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கல. அங்கேயும் சத்தம் வரத்தான் செய்யும். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் போகிறேன். அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஒரு காரியம் தெரியும், நீங்கள் பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நேரிடும் காரியம் நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்க மாத்திரம். வேறு சத்தமே எனக்கு கேட்கல, வேறு சத்தத்துக்கு என் காதெல்லாம் அடைச்சி போச்சு. ஆனால் ஒரே ஒரு சத்தத்துக்கு மட்டும் என் காது திறக்கு. எந்த சத்தத்துக்கு திறக்கு? ஆவியானவர் சத்தம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆவியானவர் சத்தம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். 1000 பேர் பேசிட்டு போகிறத காட்டிலும் ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம எவ்வளோ பெரிய தெய்வ பலன். இன்றைக்கி நம்ம எல்லாம் இவ்வளோ தூரம் நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணம் ஆவியானவருடைய பலன் தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 24வது வசனம். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சத்தத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், பட்டணங்கள் தோறும் உனக்கு என்ன இருக்கு, கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கு. ஆகையினால இனி இந்த சத்தம் கேளாத ஊரை பார்த்து போவோம்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, நினைக்கல. அவர் அதை பற்றி கவலையே படலை. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். அவர் அந்த சத்தத்தை பற்றி என்ன செய்யலை, கவலைப்படலை. அல்லேலூயா. இப்படி ஒரு கிருபை நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும். இப்படி ஒரு சத்தம் நமக்கு கிடைச்சுன்னா உட்கார்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் போச்சு. ஆனால் அவர் இதை பற்றி கவலையே என்ன செய்யலையா, படலை, கவலைப்படலை. கவலைப்படேன், என் பிராணனை, என்னுடைய உயிரை கூட நான் பெருசாக நான் என்ன செய்யலை, நினைக்கல. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் ஆகையினால தான் அவர் கடைசி சொல்வார், நல்ல போராட்டம்